ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு பக்கம் வெயில் மண்டையை போல இருக்குது. சரின்னு வீட்டுக்கு போய் ஒரு ஃபேனை போட்டால் அங்கே ஒரு பெரிய கொடுமை இருக்கும். அது என்னென்னா, மழை காலத்தில் வேகமாக சுற்றுற ஃபேனு, சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றிட்டுருக்கோம். சரின்னு கடுப்பாகி ஒரு ஏசி வாங்கலாம்னு நிறைய பேர் பிளான் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நான் வாங்கியிருக்கிற ஏசி பார்த்திங்கன்னா ஒனிடா 1 ton 3 star இன்வெர்டர் ஏசி தாங்க. ஸோ நான் இது 1 month-ஆக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஏன் ஒனிடா ஏசி எடுத்தேன், அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரூம் சைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரூம் சைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ரூமில் டைல் சின்னதாக இருந்துச்சுன்னா அது 1 feet நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். டைல் பெருசாக இருந்துச்சுன்னா அது 2 feet கால்குலேட் பண்ணுங்கள். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய டைல் இருக்குது. ஸோ ஒரு சைடு 5 tiles இருக்குது, இன்னொரு சைடு 5 tiles இருக்குது. ஸோ 10x10, ஸோ 10 அடி நீளம் 10 அடி அகலம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரூமில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரூம் சைஸ் 12x12 இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 ton நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ரூம் சைஸ் 15 feet நீளம் 15 feet அகலம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 ton எடுத்தால் பெட்டராக இருக்கும். 15 feet மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ton கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ரூம் கூலிங்கும் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஏசி வாங்கணும்னு டிசைட் பண்ணோன்னா என்னோட மைண்டில் 3 பிராண்ட் பார்த்தீங்கன்னா bluestar, Panasonic அண்ட் LG. பட் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா என்னோட பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. என்னோட பட்ஜெட் 30,000 இருந்துச்சு. bluestar பார்த்திங்கன்னா 33,000 வந்துச்சு 1 ton. அண்ட் Panasonic பார்த்திங்கன்னா 35,000, LG 37,000. நான் ஏசி வாங்குறதுக்கு என்னென்ன ஷோரூம் விசிட் பண்ணேன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சத்யாவுக்கு போனேன். சத்யாவில் போய் என்னோடய பட்ஜெட் 30,000 சொன்னேன். அவங்க சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஒனிடா அண்டு ஹையரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் சொல்லாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா அதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ தான் ஹையர் இப்போ தான் ஏசி ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வசந்தன்கோ போனேன். அங்கே ஒனிடா அண்டு ஹையர் பிராண்டே அவைலபிளாக இல்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதே மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் அங்கே இல்லை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, சத்யாவில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது என்னென்னா, ஸ்மார்ட் வாட்சோட ஒர்த்து 3,000 சொன்னாங்க. நான் அந்த 3,000 கம்மி பண்ணிவிட்டு எனக்கு ஏசியில் அது அந்த ஆஃபர் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். பட் அவங்க ஸ்மார்ட் வாட்சுக்கு மேக்ஸிமம் 1,000 rupees தான் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க சத்யாவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கிரியாஸ் அண்ட் விவேக்ஸ் போனேன். அங்கேயும் ஒனிடா அண்ட் ஹையர் அவைலபிளாக இருந்துச்சு. பட் அங்கே ப்ரைஸிங் மினிமம் 32,000 தான் சொன்னாங்க. பட் அங்கேயும் எந்த ஒரு ஆஃபருமே இல்லை. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஷோரூம் இருந்துச்சு, சக்தி ஹோம்ஸ்னு ஒரு ஷோரூம். ஸோ அங்கே போயிட்டு நான் சத்யாவில் 30,000 சொல்லியிருந்தாங்க இந்த ஒனிடா ஏசி. பட் இங்கே நான் 29க்கு பர்கெயின் பண்ணேன். அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அமேசான் வெப்சைட்டில் செக் பண்ணேன். அதில் 28,000 தான் போட்டுருந்துச்சு. ஸோ சேம் ப்ரைஸுக்கு அகெயின் நான் சக்தி ஹோம்ஸுக்கு போயிட்டு பர்கெயின் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. பட் 28,000க்கு தரதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நான் நைட்டு 8 மணிக்கு ஆர்டர் பண்ணேன். ஸோ நைட்டு 9 மணிக்கே எங்கள் வீட்டில் அந்த ஃபுல் செட்டே இறக்கி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோரூமில் எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. மோஸ்ட்லி நான் சத்யா, வசந்தன்கோ அண்டு கிரியாஸ், விவேக்ஸ்லாம் நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சாலிடாக 1,200லேருந்து 1,500 வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஷோரூமில் எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒனிடா பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இண்டோர் யூனிட் இருந்துச்சு, அவுடோர் யூனிட் இருந்துச்சு. அவுடோர் யூனிட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 29 kg. அண்ட் தென் காப்பர் பைப் இருந்துச்சு, வாட்டர் போகிற அவுட்லெட் இருந்துச்சு. நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்டில் காப்பர் பைப் வரதில்லைன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் நேரில் போய் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக டெக்னீஷியன் வந்தாங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் 3 விஷயம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று பார்த்திங்கன்னா அவுடோர் யூனிட் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு 750 rupees அவங்க சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா காப்பர் வயர் ரோல் பண்ணுறதுக்காக ஒரு டேப் பர்ச்சேஸ் பண்ணேன். அது 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் ப்ளக்குக்கு ஒரு 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக எனக்கு 1,000 rupees இதுக்கே சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதோட கூலிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே 24 degree Celsius தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ 24 degree Celsiusல என்னோடய ரூம் கூல் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 minutes ஆகுது. 20 minutesன்றது கொஞ்சம் அதிகம் தான். பட்
அதோட ரீசன் என்னென்னா வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து நான் தான் வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ எங்கள் ஹவுஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெரஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர் பற்றி சொல்லணும்னா ஏசி மேலேயே வந்து நமக்கு டெம்பரேச்சர் டீட்டெயில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து நம்ம நைட் லேம்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஏசியோட த்ரோ பார்த்திங்கன்னா வந்து நான் 10 ஃபீட்டுக்கு தள்ளி உட்காந்துருந்தா கூட வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து அந்த ஏசியோட ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஸ்டார் ரேட்டிங் பற்றி சொல்லணும்னா இது வந்து 3 ஸ்டார் ரேட்டிங். அண்ட் தென் ISEERோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.64. எப்போவுமே வந்து ISEER ரேட்டிங் வந்து 3.5க்கு மேலே இருக்கிறதே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பார்த்தோம்னா 748 யூனிட் பெர் இயர் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய கரண்ட் பில் பார்த்திங்கன்னா வந்து 360 ருபீஸ் இருந்துச்சு. நான் ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் 680 ருபீஸ் வந்திருக்கு. ஏசி மட்டுமே வந்து இந்த சார்ஜுக்கு வந்து காரணம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதோட யூனிட்டே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே எடுக்கும். நெக்ஸ்ட் இதோட கம்ப்ரஸர் டைப் பார்த்தோம்னா 100% ஃபுல்லி காப்பரில் கொடுத்துருங்க. அது இல்லாமல் வந்து வேரியபிள் ஸ்பீடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதோட வேரண்ட்டி பார்த்தோம்னா மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் வேரண்டியும், அண்ட் தென் பிசி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 இயர்ஸ் வேரண்டியும் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டில் வந்து பிசி வேரண்டிக்கு 1 இயரும் மோட்டார் வேரண்டிக்கு வந்து 10 இயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது இன்வெர்டர் ஏசின்றதுனால நீங்கள் ஸ்டெபிலைசர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதை இன்பில்டாகவே வந்து ஸ்டெபிலைசர் வருது. அண்ட் தென் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. உங்களோட ரூம் வந்து சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏசி வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 30,000 நீங்கள் ஏதாவது ஒரு ஏசி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒனிடா ஏசி வாங்கலாம். இந்த ஏசி பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.